கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாயிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மனிதனிடத்திலே காணப்படுகிறதான ஒரு சுவாபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாழ்கிற நமக்கு எழுதுறது போல் இருக்கிறது. சில நேரங்களில் நாம் சொல்லுவோம், நீங்கள் கடவுள் மாதிரி இங்கே வந்து என்னை காப்பாத்துறீங்க, நீங்கள் கடவுளுங்க என் கண்ணு முன்னாடி அப்படி சொல்லுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ரத்த சிந்தின பிற்பாடு, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு அவர் அதிகமாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்தார். குமாரன் பிதாவை மகிமைப்படுத்தினார். நம்மளும் அந்த பிதாவாகிய தேவனை தான் பார்க்க வேண்டும். பூமியில யாரையும் பிதா என்று சொல்லக்கூடாது. தேவன் ஒருவர் தான். அந்த கனத்தையும் அந்த மகிமையும் அவருக்கு தான் நாம் செலுத்த வேண்டும். அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க இது கடவுள் மாதிரி என்னை காப்பாத்திட்டீங்க, நீங்க என்னுடைய பிதா அப்படி என்று சொல்லவே கூடாதான். அவர் தான் பிதா. அந்த கணம் அவருக்கு தான். அவருக்கு தான் அந்த மகிமை, அவருக்கு தான் அந்த புகழ்ச்சி. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில வாழ்கிற நம்முடைய தகப்பனா இருக்கிறார். ஆனால் நம்முடைய பிதா கர்த்தர் தான். அவர் ஒருவர் தான். அவரை மட்டும்தான் நம்ம மகிமைப்படுத்தணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை இந்த பூமியில யாருக்குமே கொடுக்கக்கூடாது. எந்த மனிதனுக்கும் கொடுக்கக்கூடாது. இது எவ்வளோ உதவி செய்திருந்தாலும் பரவாயில்ல, அந்த உதவியை செய்ய வைக்கிறதே அவர் தானே. அதனால உதவியை செய்ய வைக்கிறவரை நம்ம கனப்படுத்தணும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த சத்தியத்தை அறிஞ்சுக்கிடணும். இனி கவனமா பேசணும். யார் உதவி செய்தாலும் நீங்க இப்படி நம்ம சொல்லக்கூடாது. அவங்க மூலமா தான் நடக்கிறது. அதற்காக கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அவங்கள நீங்க கனப்படுத்தலாம், ஆனா வணங்கக்கூடாது. அவங்கள கனப்படுத்தலாம், ஆனா வணங்கக்கூடாது. அந்த மகிமை பிதா ஒருவருக்கு தான் சொல்லுவோம். அதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனம் எப்படின்னு கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல நிறைய நம்ம காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் தேசத்துல அப்படி சில காரியங்களை செய்திருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். பூமியிலே ஒருவனே உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். எப்படி எழுதார் பாருங்க. அதனால கவனமா இருப்போம். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். உம்முடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். நீர் ஒருவர் தான் எங்கள் தகப்பன் பிதா. உண்மையன்றி நாங்கள் வெளியே யோசிக்காதபடி காத்துக்கொள்வோம். கேட்கிற பிள்ளைகள் மேலே கரை இறங்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.